சார் நேற்று நைட்டு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். சாப்பிடலான்ட்டு கடைக்கு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்தாங்க. எல்லாம் 3 பேரும் மனோ ஒரு சன் இருக்கார்ல, பெரிய சன்னு, அவரே அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. குடிப்போதையில் என்ன பண்ணாங்க, என்ன பேசுறதுன்னு போகிறதுன்னு தெரியாமல் போகிறவங்கலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வலிச்சுலாம் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணேன், இது எதையும் அவர் குடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு நான் பிரச்சனை எதுவும் வேணான்னு சைலண்டாக போயிட்டேன். நான் போயிட்டு கடையில் போயிட்டு காசுலாம் பே பண்ணிட்டு சாப்பாடு வாங்குறேன். மறுபடியும் உள்ள போயிட்டு நீ அவ்வளோ பெரிய ஆளா, கூப்பிட்டா வர மாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரிலே எட்டி வச்சிட்டாங்க. எட்டி வச்சுட்டு இல்லாமல் நாங்கள் அச்சுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னாடா ஆச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலான்னு வரேன். நின்று பேச வரும்போது ஃப்ரெண்டையும் சேர்த்து என் ஃப்ரெண்டு இவன் நின்று பேசலாம், எதுவாக இருந்தாலும் நின்று பேசிக்கலான்னு உடனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே அடிச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவனும் அப்புறம் ஹரிசனும் ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஆமாம் சார், இவனும் நடந்தே கையில் ரத்தம் ஊத்தின்னு மோட்டிவ்லாம் எதுவுமே இல்லை சார். அவங்கள பார்த்தது எதுவுமே இல்லை சார். எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இவரு தான் வச்சது. அதுக்கப்புறம் கேஎம்சி அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் வச்சு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை சார், போலீஸ் முன்னாடியே வச்சாங்க சார். இந்த அந்த வீடியோ இருக்கு. ஆமா சார், இவன் வச்சாங்க சார். 5 பேர் சேர்ந்து இவனை தான் சார் வச்சாங்க. கும்பலா அப்போ வந்து 5 பேர் சேர்ந்து என்ன கட்டையால வச்சான். முதுல கை மூஞ்சிலாம் அடிக்க வந்தாங்க. நான் மூஞ்சி அடி வைக்கும் போது கையெல்லாம் பட்டுச்சு. நான் மூஞ்சி சேஃப்டி பண்ணதோசம் கையை வச்சு மறைச்சேன். அதான் அசிங்கமா பேசினா ஃபுல்லா போதையில் அசிங்கமா பேசினா ஓப்பனா புரியல. அவங்க ஒய்ஃபா யாரு தரல, 2 லேடி வந்தாங்கண்ணா, வந்து தடுத்தாங்க. அப்பயே அவங்களை உள்ள கொண்டு போய் நீ போன்ட்டு மறுபடியும் வந்து என்ன அடிதான் ஆரம்பிச்சாங்க. போலீஸ் வரலன்னா என்ன உள்ள இட்டுன்னு போய் இன்னும் அடிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்தனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன். புரியல, அசிங்கமா பேசினாங்கண்ணா. அதான் நான் காரணமே எல்லாம் போதையில வச்சாங்கண்ணா. மதுபோதைதான் காரணம். இல்லண்ணா சார், எங்களால அடி வாங்க முடியாம நாங்க ஓடி வரோம் சார். வண்டியில அவ்வளவு ரத்தம் சார். டிஷர்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு ரத்தம் நஞ்சிருக்கு. ஃபுல்லா ரத்தக்கார இன்னுமே காயில டிஷர்ட் ஃபுல்லா நஞ்சு. ஆமா, தலையில கை வச்சுன்னு ஓடி வரேன். போலீஸ் அங்க வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி நாங்க அடிக்கிறாங்க சொல்லும் போது போலீஸ் முன்னாடியே கட்ட வச்சிருந்தாரு அவரு. அப்பயும் வந்து அவங்க தனியா கொண்டு போய் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க அப்புறம் லாஸ்டா தான் பேசணும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? காவல்துறை சார் 2 பேர் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. 2 அவங்களை அடிச்சவங்க நேற்று அங்கேயே இருந்திருக்கிறாங்க. பிடிச்சிருக்கலாம் சார், ஆனா நேற்று எதுவுமே பண்ணல. எப்படி பாருங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கணும். யாருக்கும் ஆமா சார், நடவடிக்கை கம்பல்சரி எடுத்தாகணும் சார். பாதிக்கப்பட்டிருக்காங்க பசங்க. சார் இது வந்து ஆக்ஷன் கன்ஃபார்ம் எடுத்தாகணும் சார். சார் இப்ப இது ஒரு சின்ன இப்ப நார்மலா ஒரு சாமானியான ஆள் இருந்தா அவங்களாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இது போல கேஸ் வச்சு உடனே போலீஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இட்டு வந்திருப்பாங்க ரிமாண்ட் பண்ணி. ஆனா இவங்க பெரிய ஆளுன்றதுனால ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க. பணம் இருக்குன்னு பண்றாங்க சார்.